கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையில் நேற்று இரவு சிறுத்தை உலா வந்தது அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்தான அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், என்ன நடந்தது? தற்பொழுது சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை தரப்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? வணக்கம் கௌதமி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள தனியார் மோட்டார் கம்பெனி நிறுவனத்திற்குள் நேற்று இரவு சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. இது இன்று அதிகாலை பார்த்த சிசிடிவி பதிவில்தான் தெரிய வந்துள்ளது. கோவை நொய்யல் ஆற்றங்கரையொற்றி பல்வேறு தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. அந்த வகையில் மோட்டார் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலைக்குள் நேற்று இரவு இந்த சுமார் 5 வயது உடைய சிறுத்தை புகுந்துள்ளது. நல்வாய்ப்பாக செக்யூரிட்டி ஆட்கள் செல்லும் போது பதுங்கியிருந்த சிறுத்தை அவர்கள் சென்ற முன்பு பதுங்கி வெளியே செல்வது தெரிய வந்துள்ளது. இந்த சிறுத்தை நடமாட்டம் தொடர்பாக இன்று காலை சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த பாதுகாப்பு அதிகாரிகள் அதை கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியில் வைகராகி வந்த நிலையில் கோவை மாவட்ட வனத்துறையினருக்கு தொடர்பாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. சிறுத்தை அதே பகுதியில் உள்ள அதைத் தொடர்ந்து பல்வேறு தொழிற்சாலைகளும் செடி கொடிகள் விற்கும் நிறுவனங்களும் உள்ளன. தற்போது அந்த சிறுத்தை பதுங்கியுள்ளதா, வேறு ஏதாவது கம்பெனிக்குள் புகுந்து விட்டதா, இல்லை அதே கம்பெனிக்குள் இருக்கிறதா என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.